உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஏன்னா நாங்கள் மனுஷனை நம்பல, நாங்கள் நம்பி வந்திருக்கிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறோம். சகோதர சகோதரி தகப்பன் தாயே, இன்னைக்கு கர்த்தர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அக்கினியை போட போகிறார். சொல்லுங்க, என்ன அக்கினி ஜுவாலையாய் மாற்றி அனுப்புங்கப்பா. நீங்க அக்கினி ஜுவாலையா மாட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சல்ப நிக்க முடியாது. மந்தம் பண்ண அவன் செத்து போயிடுவான், பணம் கொடுத்தவங்களும் அடி விழும். ஏன்னா இந்த நீ அக்கினி ஜுவாலையா இருந்தீங்கன்னா அந்த சாத்தாண்ட பலம் உடையும். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆவிக்குரிய மனுஷனை குறிச்சு ஏதாவது கரிசனை இருக்குதா? உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆரோக்கியமா உள்ள இருக்கிறாரா? உன்னுடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு கூட நெருங்கிய உறவுக்குள்ள இருக்கிறானா? கொஞ்சம் உங்க ஆவிக்குரிய மனுஷனை குறிச்சு இன்றைக்கு யோசித்து பாருங்க. ஜெபிக்காத நாள தொடங்காத, ஜெபிக்காத நாள முடிக்காத, பல மணி நேரங்கள் முழங்கால நின்று ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடு. செத்தாலும் பரவாயில்ல, ஜெபத்துல சாகு. எதின் மேல் ஜெயம் கொண்டவர்கள், சிற்றின்பங்கள் மேல் ஜெயம் கொண்டவர்கள், உலகத்தின் மேல் ஜெயம் கொண்டவர்கள், பிசாசின் மேல் ஜெயம் கொண்டவர்கள், பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டவர்கள், இவர்கள் தான் பரலோகத்தை நிரப்ப முடியுமே தவிர பாவத்தில் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு நபர் அங்கு போக முடியாது. பிரதர் சிஸ்டர், வந்ததுனால எங்களுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு கரண்ட் மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. அதனால ஒரு கை கால் உளைச்சல் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த கை கால் உளைச்சல்லாம் தீர்ந்தது. இப்போ நல்லா நார்மலா இருக்கு. தலைக்கு ஒரு பாரமா இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆராதனை டைம்ல நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. ஜெபத்திலே ஒரு ஆள் தலையில கை வச்ச மாதிரி இருந்துச்சு. தலைவலி நல்ல தலைவலியா இருந்துச்சு, பரவாயில்ல. மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா பார்க்கும்போது நிறைய அந்த சாத்தா எனக்கு விடுதலை கிடைச்சு. மாந்திரிக கட்டலாம் எனக்கு இருக்குன்னு நினைக்கல. நான் அந்நிய பாஷை அபிஷேகம்லாம் பெற்றிருக்கேன். ஆனாலும் எனக்கு அந்த ஒரு புலிசூனிய கட்டெல்லாம் விலகி போறது, சாத்தா நான் போறேன்னு சொல்லிட்டு போச்சுது.